குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஐசிடி கைட்லைனில் நியோபிளாசம், அதாவது கேன்சர். எப்போ கேன்சரை ஆக்டிவாக புட் பண்ணுவோம், எப்போ கேன்சரை ஹிஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டாப்பிக்கும் அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக என்ன பண்ணுவோம்னா அந்த கேன்சர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போல்லாம் கேன்சரை நம்ம ஆக்டிவாக கன்சிடர் பண்ணுவோம். கேன்சர் இப்போது டிஸ்கஷன் ஃபார் தெரப்பி, ஒமிஷன், பாலியேட்டிவ் கேர், சர்ஜரி வித் ரேடியேஷன், சர்ஜரி வித் ஹீமோ, சர்ஜரி வித் அதர் தெரப்பி. ஸோ வெறும் ரேடியேஷன் மட்டும், வெறும் ஹீமோ மட்டும், வாட்ச்ஃபுல் வெயிட்டிங், ஸோ சர்வேலன்ஸு, ஸோ ஆக்டிவ் சர்வேலன்ஸ், இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கேன்சர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவாக எடுப்போம். ஸோ இப்போ எப்போ ஹிஸ்ட்ரியாக எடுப்போம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டோட டாக்குமெண்ட்ஸில் கேன்சர் ரிலேட்டடாக எந்த தெரப்பியும் இல்லை, எந்த சர்ஜரியும் இல்லை, எந்த டிஸ்கஷனும் இல்லை, எந்த ஒமிட்டும் இல்லை, பாலியேட்டிவ் கேர் எதுவுமே, எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படிங்கிற சினாரியோவில் கேன்சர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஒரு கேன்சர் எப்படி ஐசோலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பயாப்சி எடுத்து தான் ஐசோலேட் பண்ணுவாங்க. பயாப்சிங்கிறது நத்திங் பட் அது என்னென்னா ஒரு பயோ கேன்சர் மார்க்கர் இருக்கும். நம்ம பேஷண்ட்டோட கேன்சர் இருக்கிற இடத்துலேருந்து டிஷ்யூ எடுத்து இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணி கேன்சரஸ் கேரக்டர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு பேர் பயாப்சி. கேன்சர் எடுக்கிறதுக்கு பயாப்சி டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ மற்ற டெஸ்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. பயாப்சியை தான் மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைடர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ கேன்சர் பொறுத்தவரை பயாப்சி வந்துருச்சு, வந்தோடனே ஒரு பேஷண்ட் டேரெக்டாக சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம், இல்லை ரேடியேஷன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம், அப்படிலாம் ப்ராசஸ் பண்ண முடியாது. இல்லை, கேன்சர் பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்கேல் ட்ரீட்மெண்ட், ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு பயாப்சி எடுத்து கேன்சர் ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்காலஜிஸ்ட் தான் எந்த டிசிஷனாலும் எடுக்கணும். ஸோ ஒரு ஆன்காலஜி டாக்டரை போய் பார்க்குறீங்க, பார்க்கும்போது ஆன்காலஜி டாக்டரு கேன்சரை பற்றி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பற்றியோ, இல்லை கேன்சருக்கு சர்ஜரி பண்ணலான்னு ஏதாவது அந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றியோ இல்லை ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாகவோ டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேன்சர் நம்ம கரெக்டாக எடுக்கணும். இப்போ சினாரியோ பார்ப்போம். சினாரியோவில் ஒரு பேஷண்ட் வரும்போது பயாப்சி எடுத்து ப்ரூவ் ஆகிருக்கு, அசஸ்மெண்ட்டில் ப்ரெஸ்ட் கேன்சர்ன்னு இருக்குது. டாக்டரு பிளானில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஷண்ட் இஸ் டிஸ்கஷன் வித் ஹீமோதெரப்பி ஃபார் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு டிஸ்கஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த பேஷண்ட் ஹீமோதெரப்பி கொடுக்கறதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சரை கரெக்டாக எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் டிஸ்கஷன் ஃபார் தி தெரப்பி. ரெண்டாவது ஒமிட். ஸோ ஒமிட்டுங்கிறது ஒரு ஆப்போசிஷன் மாதிரி தான். ஒமிட்டுங்கிறது என்ன, டாக்டர் சொல்கிற டிசிஷனை பேஷண்ட்டு வேணான்னு சொல்கிறது, இல்லை பேஷண்ட்டு சொல்கிற டிசிஷனை டாக்டர் வேணான்னு சொல்கிறது. ஸோ இதுதான் ஒமிஷன். ஸோ ஒமிஷன் மெஜாரிட்டியாக ரெண்டு க்ரைட்டீரியாவில் நடக்கும். ஒன்று என்னென்னா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். ஸோ இப்போது ஃபினான்ஷியாக பேஷண்ட்டுக்கு அஃபோர்டபுள் பண்ண முடியாது, அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த பேஷண்ட்டால் எடுத்துக்க முடியாத அளவுக்கு அந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு இந்த சர்ஜரியோ இந்த ட்ரீட்மெண்ட்டோ வேணாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டு ரொம்ப ஓல்டேஜ் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அப்போ அவங்களோட க்யூரிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்ன தான் சர்ஜரி பண்ணாலும், ரேடியேஷன் பண்ணாலும், ஹீமோதெரப்பி பண்ணாலும் அவங்க அந்த க்யூரிங் கெப்பாசிட்டி, அதாவது அக்யூரசி, எவ்வளோ சீக்கிரத்தில் க்யூர் ஆகும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மினிமல் சான்சஸ் தான் இருக்கும். 20 to 30% தான் இருக்க வாய்ப்பு இருக்கிற சுச்சுவேஷனில் ப்ரொவைடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீ உங்களுக்கு இந்த சர்ஜரி வேணாம் அப்படின்னு ஒமிட் பண்ணுவார். பேஷண்ட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் ப்ரொவைடர் ஒமிட் பண்ணுவாங்க. ஸோ எய்தர் ப்ரொவைடர் வேணான்னு சொன்னாலும் சரி, பேஷண்ட்டு வேணான்னு சொன்னாலும் சரி, அதுக்கு பேர் தான் ஒமிஷன். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு டாக்குமெண்ட்டில் பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு கேன்சர் இருக்குது, ஹெச்பிஏல பேசியிருக்காங்க. பேஷண்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ப்ரொவைடர் சஜஷன் பண்ணாங்க, பேஷண்ட் ஒமிட், அதாவது வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒமிஷன் வார்த்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறனால அந்த கேன்சருக்கு எந்த வித சர்ஜரியுமே இல்லை, ஒமிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சர்ஜரி பண்ணியிருக்கலாம் ரொம்ப சிவியரானா. இப்போ என்டையர் டாக்குமெண்ட்டில் ஒமிட் பண்ணிவிட்டு எந்த வித சர்ஜரி இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படிங்கிற சினாரியோவில் கேன்சர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்டிவாக எடுக்கலாம்.
ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா palliative கேர். ஸோ palliative கேர்னா பேஷண்ட் ஒமிட் பண்ணிட்டாங்க, சர்ஜரி வேணான்னு சொல்லிட்டாங்க, ரேடியேஷன் வருச்சுன்னா அப்போ ஒரு லாங் டேர்மாக என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் வந்து மெடிகேஷன் டிபெண்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ பேஷண்ட் மெடிகேஷன் டிபெண்ட்டாக இருக்கிறனால அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா palliative கேர்னு சொல்லுவாங்க. ஸோ என்டையராக அவங்க இறந்து போகிற வரைக்குமே palliative கேர், அதாவது மெடிகேஷன்லேயே தான் இருப்பாங்க, அதான் palliative கேர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஹெச்பிஎல்லையோ இல்லைனா அசஸ்மெண்ட்லேயோ பிளான்லேயோ பேஷண்ட் இஸ் டேக்கிங் ஃபார் palliative கேர் மெடிகேஷன், பேஷண்ட் இஸ் கரண்ட்லி ஆன் palliative கேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாவே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இந்த கேன்சரை வந்து நம்ம ஆக்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சர்ஜரி. இப்போது சர்ஜரி வித் ரேடியேஷன் ஹீமோதெரப்பி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது பேஷண்ட்டுக்கு palliative ஃபஸ்ட்டு கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பேஷண்ட்டு வந்து டாக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு சர்ஜரி வேணும்னு ஓகே பண்ணிட்டாங்க, பேஷண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, டாக்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் என்ன வருவாங்கன்னா இந்த சர்ஜரி கேட்டகரிக்கு வருவாங்க. ஸோ ஒன்ஸ் இப்போ சர்ஜரி வந்துட்டா டேரெக்டாக வந்தோடனே வெட்டி அப்படியே எடுத்து அனுப்பிடலாம் மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னா இந்த கேன்சரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவாங்க. அதை சுற்றி ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அடிஷ்னலாக டிஷ்யூவும் மார்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக இதை அப்படியே வெட்டி எரிஞ்சிட முடியாது. எல்லா இடத்துலையுமே சர்ஜரி ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஸோ இப்போ லங்கு, லிவர், ஹார்ட்டு. ஸோ இப்போ ஹார்ட்டில் கேன்சர் இப்போ வரைக்கும் ஐசோலேட் பண்ணலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ இப்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கேன்சர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் இடத்த ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு இந்த கேன்சர் செல்லுங்கிறது ஃபாஸ்ட் க்ரோவிங் செல்லு, அந்த இடத்த வெட்டி எடுத்தாலும் பக்கத்தில் இருக்கிற செல்லுனால திரும்பவும் கேன்சர் உருவாகலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, திருப்பி அதை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியேஷன் கொடுப்பாங்க. ஸோ ரேடியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஸோ ஹீமோதெரப்பியும் எப்படின்னா ரேடியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தரலாம், ஹீமோதெரப்பி கொடுத்தும் ரேடியேஷன் கொடுப்பாங்க. இது முழுக்க யாரோட சாய்ஸ்னால் ப்ரொவைடரோட சாய்ஸ். ஸோ ஒன்ஸ் இது தெரப்பியோ ஹீமோதெரப்பியோ ரேடியேஷன் தெரப்பியோ முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து எய்தர் வாட்ச்ஃபுல் வெயிட்டிங்கில் இருக்கலாம், இல்லை மற்ற ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ இந்த சினாரியோவில் சர்ஜரியோ ஹீமோதெரப்பி ரேடியேஷன் இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சர் ஆக்டிவாக இருக்குது. இப்போ சினாரியோவில் பார்ப்போம். ஸோ இப்போது பேஷண்ட்டு பிரஸ்ட் கேன்சர் இருந்து சர்ஜரி முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறது என்னன்னா அசஸ்மெண்ட்டில் பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, பேஷண்ட் வந்து ரேடியேஷன் தெரப்பி ஒரு 2 மந்த்தில் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சினாரியில் நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சரை கரண்ட்டாக நம்ம கோட் பண்ணலாம், ஆக்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஏதோ இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்சர்னா சர்ஜரி மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹீமோதெரப்பி மட்டும் கேன்சர் வச்சு க்யூர் பண்ண முடியும், ரேடியேஷன் தெரப்பி மட்டும் வச்சு கேன்சர் க்யூர் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு தெரப்பியை வச்சு கேன்சரை க்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சினாரியில் நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சரை நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ எனி ஒன் கைண்ட் ஆஃப் தெரப்பிஸ் அப்படி இருந்தாவே நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சரை ஆக்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்து வாட்ச்ஃபுல் வெயிட்டிங். ஸோ பேஷண்ட் வந்து கேன்சர் சர்ஜரி பண்ணியோ இல்லை ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கேன்சர் க்ரோ ஆகலை அப்படின்னா அந்த சினாரியோவில் என்ன பண்ணலாம்னா நம்ம கேன்சரை வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டே இருப்பார். சர்ஜரி பண்ணிட்டோ இல்லை ஹீமோதெரப்பி பண்ணிட்டோ திருப்பி வேணுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வாட்ச்ஃபுல் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அப்போ நம்ம கேன்சர் என்ன பண்ணோம்னா ஆக்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சர்ஜரி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹீமோதெரப்பி மெடிகேஷனில் இருப்பாங்க. பிரஸ்ட் கேன்சர் பண்ணுறாங்க, ஒரு பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க, ரேடியேஷன் கொடுப்பாங்க, ஹீமோதெரப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அப்படிங்கிற மெடிகேஷன் டியூரேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, திரும்பி கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக. அந்த சினாரியில் நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சரை ஆக்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பேஷண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பிரஸ்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, மேசெக்டமி பண்ணியிருக்காங்க, அசஸ்மெண்ட்லேயே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பேஷண்ட் இஸ் கரண்ட்லி டேக்கிங் ஃபார் ஆர்மிடெக்ஸ் அப்படின்னு ஒரு மெடிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு உள்ள ட்ரக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னனால நம்ம என்ன பண்ணலாம் கேன்சரை வந்து ஆக்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போது சில டைம் ஆக்டிவ் சர்வேலன்ஸில் இருப்பாங்க, ஆனால் என்ன வந்து இன்டர்வென்ஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த சினாரியில் என்ன பண்ணலான்னா கேன்சரை வந்து ஆக்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கார்டியாலஜி டாக்டரை பார்க்க போகிறீங்க, அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த டாக்டர் பார்க்க போகிறீங்க, அவர் வந்து ஆன்காலஜிஸ்ட் கிடையாது, அந்த பேஷண்ட்டுக்கு மேபி கேன்சர் இருக்கலாம். அந்த சினாரியோட டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இஸ் ஃபாலோட் வித் ஆன்காலஜிஸ்ட் ஃபார் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சினாரியில் நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சரை ஆக்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ எப்போல்லாம் கேன்சரை ஆக்டிவாக எடுக்கக்கூடாது, NED, நோ எவிடன்ஸ் ஆஃப் டிசீஸ்.
இப்போது இந்த சினாரியோவோட நோ எவிடன்ஸ் ஆஃப் டிசீஸ்னு எந்த இது கூட அடிஷ்னலாக வந்தாலுமே நோ எவிடன்ஸ் ஆஃப் டிசீஸ்னால் டிசீஸ் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கேன்சரை ஆக்டிவாக எடுக்கக்கூடாது. அடுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த தெரப்பியும் போல், எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை, எந்த வித பாயிண்ட் இல்லை, பேஷண்ட்டு சிம்பிளாக அசஸ்மெண்ட்லேயோ பிஎம்ஹெச்லேயோ கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. அந்த சினாரியில் நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சரை வந்து ஹிஸ்ட்ரியாக தான் எடுக்கணும். ஸோ ஒன்ஸு கேன்சர் ஆக்டிவ் ஹிஸ்ட்ரி இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் சினாரியோஸ். ஸோ இதுக்கு மேலேயும் நிறையா சினாரியோஸில் கேன்சரை வந்து ஆக்டிவாக எடுத்துருக்கலாம். ஸோ மெஜாரிட்டியாக ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த சினாரியோஸில் இதை மட்டும்தான் நம்ம அதிகமாக ஃபெமிலியராக வர பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளப்பில் பண்ணி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி உங்களுக்கு கேன்சர் ரிலேட்டடாக எப்போ ஆக்டிவாக எடுக்கணும், எப்போ வந்து ஹிஸ்ட்ரியாக எடுக்கணும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் ஃபாலோ கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்டோட டாக்குமெண்ட்டோட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாகவோ இல்லை ஐசிடி கைட்லைன் ரிலேட்டடாகவோ இல்லை எந்த வித டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு கமெண்டில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். மெடிக்கல் கோடிங் பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? 0360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.